நாட்டை காணக்கூடிய நல்ல உள்ள படித்தவர்களே, கண்ண உள்ள படித்தவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தூங்கிக் கொண்டிருப்பவர்களே, ஆமாமா அவர்களுக்கும் எங்களுடைய கழிப்பு சார்பாகவும் நாடக அமைப்பாளர் பரிசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை டி மாணிக்கவேல் ராஜநடிகருடைய கழிப்பு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை உங்கள் பாதார விதங்கள் படித்துக் கொண்டு எங்களுடைய கழிப்பினை திருக்குறள் நன்றி. வணக்கம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொய்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொய்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையே
55 தேசத்திற்கெல்லாம் பேரரசனாக வாழ்ந்து வருகின்றேன். மக்களுடைய எண்ணங்களை எந்த நேரத்திலும் எந்த விதமான இல்லங்கள் இல்லாமல் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் கூட இந்த டெல்லியிலே பேரரசராக நாட்டு மக்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் இல்லாமல் சிறப்போடு பணியேற்றி வருகிறேன். ஏனென்றால் மக்களுடைய எண்ணங்களை எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு வேண்டிய எண்ணத்தை கொடுக்க வேண்டும். அப்படியெல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் வேண்கின்ற நேரத்திலும் என்ன பொருள் தேவைப்படுகிறதோ பசி என்று இல்லாமல் சீரோடு சிறப்போடு மக்கள் வாழ வேண்டும். போற்றி புகழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த டெல்லி பேரரசர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். என்னுடைய ஆட்சியிலே எந்த விதமான குறை என்பதை வரக்கூடாது. நாட்டு மக்களுக்கு பசி என்று இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். இருந்தால் கூட தென்னகமாம் இன்ப திருநாட்டில் கேரளத்து குடகுமலை கனிவகத்தில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவையிடம் உருவாகி பேர்மீட்டு காணாமல் இருந்து சிவசப்தரே வெற்றியலும் பேரில் நீண்ட வரலாறு கண்ணம் பாடி ஒரு அனைத்தெங்கள் தாளாட்ட காவிரி பெற்று மகிழ்ந்த காவிரிய கலிதையில் கொள்ளிடத்தில் காணையிடமெல்லாம் காவி பெருகி வந்து நம் தஞ்சை வளவாட்டை தாயாகி காப்பவரா கருணை காவிரி போயிடமெல்லாம் நிறுத்தி நிறுத்தி கல்லும் கிரியாகும் கண்மையில் நோக்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்ணடியே வல்லலேகங்கள் வாழ்ந்து இதய கரிய மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும். எங்கள் இதய கனியே நீங்க நல்ல நீங்க நல்ல முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்ல நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
மக்கா, மைலா, ஆங்கான், சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளில் வெளிப்பயணம் சுற்றியிருந்தேன். சென்றிருந்தாலும் இப்பொழுது தாயகத்தில் இருந்தாலும் 3 ஆண்டு காலமாக மந்திரி கவஸ்கார் இடத்திலே இந்த டெல்லி பொறுப்பு ஒப்படைத்து சென்றிருந்தேன். நாட்டு மக்களுக்கு எந்த விதமான இன்னல்கள் இல்லாமல் எந்த நேரத்தில் ஏன் செய்ய வேண்டும் என்று ஒப்படைத்து சென்றாலும் எனக்கு கீழ்ப்பந்திருக்க சிற்றரசர்கள் 54 தேசத்து அரசர்கள் எனக்கு சேர வேண்டிய கஷ்டப்படத்தை கட்டு வருகிறார்கள். எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வேண்டுகின்ற மக்களுக்கு எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்பதை மந்திரியார் ஒப்படைத்து சென்றேன். இப்பொழுது மந்திரி கவசங்கள் அழைத்து நாட்டோட நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். யாருக்கு மந்திரியாரே, மகாராஜா நலமோடு இருக்கிறீர்களா? தாயில் சித்தமே எனது பாக்கியம். இருக்கட்டும். இருந்தாலும் நம் நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிய வேண்டும், தெரியும் என்பதற்காக தாயகத்திற்கு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டுடைய பொறுப்பை தங்களிடத்தில் ஒப்படைத்து சென்றிருந்தேன். மகாராஜா, மக்களுக்கு இந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும், வேண்டுகின்ற பொருளை கொடுக்க வேண்டும், பசி என்பது இல்லாமல் அவர்கள் சீரோடு சிறப்போடு இருக்க வேண்டும். என்றால் ஒரு மனிதனுக்கு பசி வந்துட்டால் 10 பரம் சொல்லுவார்கள். அதே போல மக்களுக்கு வேண்டுகின்ற நேரத்தில் அன்னதானத்தை வழங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களிடத்தில் எப்படி சென்றிருந்தேன். இருந்தாலும் நமது அல்லாவை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு நாட்டோட நிலைமையை சரிப்போம். அப்படியாக
என் வருகைக்காக எப்பொழுதுமே ஆயக்கலை 64 கலையை சிறந்த கலை பரதநாட்டியங்களை சொல்வார்கள். அதிலும் மிக சிறந்த கலை நாடக கலை. இந்த நாடக கலை என்பது என்றென்றுமே தொட்டு தொட்டு அழியாமல் வந்து கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு சாமியை கும்பிட்டு நாடக கலை கூட்டிட்டு வந்து நாடகத்தை வச்சு நாடு செழிக்க நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு நாடக கலை பாடிப்போம் அப்படின்னா நிச்சயமா மழை பெய்யும். கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னா இந்த ஆடல் பாடல வச்சு விட்டு நாடகக்காரர்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் சில ஊர் நடந்துட்டு இருக்கு. 1 லட்ச ரூபாய் காசு கொடுத்துட்றாங்க. நாடகங்களுக்கு 30,000 40,000 கொடுத்துட்டு அழுகுறாங்க. ஆடல் பாடலுக்கு 1 லட்ச ரூபாய் நம்ம கட்டாம கொடுக்குறாங்க. ஆனா இந்த இடமே பிடிக்க ஆடல் பாடல் மட்டும் நடந்திருக்கட்டும். எத்தனை 2 வீலர், எத்தனை காரு, எத்தனை கும்பல் இருக்கும். அதை வச்சு ஏக போட்டோம்ல அடிநீர் நேரம் நடந்துட்டு இருக்கு. பள்ளி தினமும் கலியுகம் என்று சொல்லக்கூடிய அழியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நாடகத்துக்கு மரியாதை தான் அப்படிங்கிற இடத்தாலே இந்த நாட்டினை ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? இருக்கின்றது. அப்படியா? 100 ஜனம் ஆடினார். 100 ஜனம் இன்று ஆடப் போகின்றவன் 90 ஜனம் ஆடப் போகிறான். ஆமா சரி, நான் அழைத்த பாஸ் அழைத்த சொல்ல அழைத்துவார். இவரகம் வரையில் டெல்லி பாகசாவ நாடிகம் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது சார்பாக 20 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். அன்பை பெருப்படுத்திய காந்தி நகரை சேர்ந்த மெம்பருமான ராஜடிகர் எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய காந்தி நகரை சேர்ந்த முன்னாள் மெம்பர் இப்ப ராஜடிகர் நடிச்சிட்டு இருக்காரு. என்றாலும் அண்ணா அவர்கள் எனக்கு 20 ரூபாய் அன்பை பொறுப்படுத்தி கலைஞர் அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். இந்த இதனோட அருள் பெற்று இந்த அம்பாளோட அருள் பெற்று இந்த தேக்கமலையோட அருள் பெற்று அவர் எங்கு சென்றாலும் பாலா சொல்லுமாக மென்மேலும் தலைத்து வாங்க வேண்டும் குறிக்கொண்டு என் கலை துவக்கிறேன். நன்றி வணக்கம். வந்து அழைத்து வாருங்கள். ஹலோ சலே பாபு எங்க போறீங்க? கலையே ஒன்பிலி கூட கவி பாடுதே, தங்க சிலையே ஒன்னிலும் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே. கலையே ஒன்பிலி கூட கவி பாடுதே, தங்க சிலையே ஒன்னிலும் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே. கலையே ஒன்பிலி கூட கவி பாடுதே. இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி, இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி, இசையோடு வாழும் வேதாந்தவாணி, எனையாளும் நிலையே எளிமேவும் மேனி. கலையே உன்விழி கூட கவி பாடுதே, தங்க சிலையே உன்னிலும் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே. கலையே உன்விழி கூட கவி பாடுதே. சலாம் பாபு சலாம் பாபு என்ன பாருங்க, சலாம் பாபு சலாம் பாபு என்ன பாருங்க, தங்க கையால் 4 காது அள்ளி வீசுங்க. சலாம் பாபு சலாம் பாபு என்ன பாருங்க, தங்க கையினால காது அள்ளி வீசுங்க. என்றாலும் நாட்டியம் நாட்டியம் என்றால் இப்படித்தான் நாட்டியம் இருக்கிறது.
இதை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஓஹோ பாடும் போது நான் திங்கள் காற்று பருவம் அங்கையோ திண்ணங்கீற்று நான் வரும்போது 1000 பாடல் பாடுவது நின்றே நெஞ்சும் ஆசை கொண்டதில்லை பாடும்போது நான் அந்த தக்க சன்மானத்தை கொடுத்து அனுப்புங்கள். உள்ளே சென்று வாருங்கள். மந்திரியாரி இருந்தாலும் நம் நாட்டு நிலைமை எப்படி இருக்கிறது, நாட்டு மேற்க எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட கேட்கலாமா? ஏராளமாக கேளுங்கள், தாராளமாக பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆகட்டும். இருந்தாலும் கூட மாதம் 1 மாறி மழை பொழிந்ததா, மாதம் 1 மாறி மழை பொழிந்ததா, மக்களுக்கு ஒழித்ததா, மக்கள் நிலவோடு மந்திரி கமசகன் அவர்களே, வேத போதில் வேத இருக்க ஒரு மலை, நீதி இழித்தவன் நீர் இருக்க ஒரு மலை, மாதம் கற்பனையில் மண்கள் சொல்லக்கூடிய மாதம் வைத்து குடிமக்கள் இருந்த வெள்ளா பெற சிறைப்பட்ட நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்கிறார்களா? அதில் எவ்வளவு குறை இருக்கிறதா? மாதம் 3 மாறி மழை பொழிந்தது, அறிவுறு மன்னருக்குறவனையும் கற்புடைய மாந்தருக்குறவனையும் நீதி நெறிமுறை தாங்களைப் போல மன்னருக்குறவனையும் இப்படி மாதம் 3 மாறி விழுந்து மறுபடியும் ஒரு பொன்மாறி விழுந்து நாட்டு மக்கள் சிறப்புற வாழ்கின்றார்கள். கிடையாது. இருந்தாலும் ஆலயங்களிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் முஸ்லிமத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை சிறப்பாக வழிபட்டு வருகிறார்களா? அதிக குறை இருக்கிறதா? மகாராஜா, பள்ளிவாசலில் சொல்லக்கூடிய நம் இனத்தவர்களும் கிறிஸ்துவ ஆலயத்தில் சொல்லக்கூடிய கிறிஸ்டியன்களும் மற்றும்
இந்துக்கள் ஆளுக்கு செல்லக்கூடிய இந்துக்களும் பரிவார ஆலயங்களில் சொல்லி சாலம் நன்றி என்று கண்ட சித்திரம் மூன்று தண்ணீர் அமைத்து வருகின்ற ஏழைகளுக்கெல்லாம் செவரு சாப்பாடு சொல்லக்கூடிய எத்தனைக்கும் அன்னதானம் சொன்னதானம் வஸ்திரம் சொல்லக்கூடிய தானத்தினி தாராளமாக ஏராளமாக வாரி வழங்குகிறார். அதில் குறை இருக்கிறதா? 6 வேலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 வேலுக்கு ஒரு தண்ணீர் பெண்கள் மழித்து வருகின்ற கூன் குருடு சிவிடு பாடி பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அனைவரும் வயிறார உணர்ந்து செல்கிறார்கள். அது இந்த விதமான குறை கிடையாது. இல்லை இல்லை இருந்தாலும் இந்த 55 தேசத்திற்கெல்லாம் பேரரசராக வாழ்ந்து வருகின்ற அல்லவா மகாராஜா, நமக்கு செல்ல வேண்டிய 54 தேசத்து அரசர்கள் கசிமலை கட்டி வருகிறார்களா? அதில் எவ்வாறு குறை இருக்கிறதா? மகாராஜா, 54 நாட்டார்களும் தங்களுக்கு கெஸ்டி எல்லாம் கட்டி வருகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த சாதி சக்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும் இன்னும் என்ன கட்டவில்லையா மகாராஜா? மேலே தாழக்கூடிய சாமியார் மட்டும் 3 ஆண்டு காலமாக கசிமலை கொடுக்கவில்லையா? ஏன் கொடுக்கவில்லை? எதற்காக கொடுக்கவில்லை? காரணம் அவரிடம் கேட்டால் மழை மாறி பெய்யவில்லை, நாட்டில் வெள்ளாமை இல்லை, பஞ்சம் பசி பட்டினி என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார் மகாராஜா. நாட்டிலே மழை இல்லை, பஞ்சமாக இருக்கிறது, நாட்டு மக்கள் பசியோடு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், எப்படி நான் கட்சிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானா? மகாராஜா, தாங்கள் சென்று கேட்டீர்களா? கேட்டு விட்டேன். கேட்டதுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன செய்ய தெரியுமா? மேலே செல்ல வேண்டும். பாச தாயகம் திரும்பி விட்டார். தங்களை அழைத்து வர சொன்ன அழைத்து வரவும், அப்படி வருவதற்கு மறுத்தானால் அவனை கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோர் போவோரும், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்கும் இடம், கருவூரிலிருந்து புறப்படுவார் கொஞ்ச கடற்பாறை இங்கே தங்கிடுவார். கருவூரிலிருந்து புறப்படுவார் கொஞ்ச கடற்பாறை இங்கே தங்கிடுவார். புறவோடு உரிமையும் கொண்டாடுவார், அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவார். உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும்